ஸ்ரீ கோவிந்தாய நமக. இன்று பகவான் ஸ்ரீ வேதவியாசரால் எழுதப்பட்ட உப புராணமான ஆதித்ய புராணத்தில் வரும் ஸ்ரீ வெங்கடேசனின் மகிமை பற்றி பார்க்கலாம். பவிஷ்யோத்தர புராணம் ஸ்ரீனிவாசனின் கல்யாண உற்சவத்தை பற்றி விளக்கினால், ஆதித்ய புராணம் ஸ்ரீனிவாசனின் யாத்திரை, அதனால் கிடைக்கும் அவனுடைய அனுகிரகத்தை பற்றி கூறுகிறது. பண்டராபுர விட்டலன் நாதபிரம்மம், உடுப்பி கிருஷ்ணன் அன்னபிரம்மம், திருப்பதி ஸ்ரீனிவாசன் காஞ்சன பிரம்மம் எனப்படுகிறான். காஞ்சன பிரம்மா எனில் பக்தர்களிடம் பணத்தை வசூல் செய்பவன் மட்டுமல்லாது பல மடங்காக அதை திருப்பி அனுகிரகிப்பவன் என பொருள். வெங்கடாத்ரி எனும் பூலோக வைகுண்டமான இந்த திருமலைக்கு சமமான மலையோ வெங்கடேசனுக்கு சமமான தெய்வமோ இதற்கு முன்பும் இனிமேலும் எப்போதும் இல்லை. வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. இவனின் மகிமையை பூர்ணமாக வர்ணிக்க யாராலும் முடியாது. இந்த மலையை சாலிகிராம மலையாகவே கண்ட ஸ்ரீ வியாசராஜர், ஸ்ரீ வாதிராஜர் போன்ற மகான்கள் கால் படாமல் முட்டியினாலேயே ஏறியதை கேட்கிறோம். நமது பாவங்களை நாசம் செய்யக்கூடியதும் புண்ணியத்தை விருத்தி செய்யக்கூடியதுமான மலை இது. அதோடு ஞானம் மற்றும் உத்தமமான வழியில் செலவாகக்கூடிய மகத்தான ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய மலையாகும் இது. விசேஷேண மஹதைஸ்வர்ய காரணம். வைகுண்டத்தையும் துறந்து இங்குள்ள சுவாமி புஷ்கரணி தீரத்தில் ரமா எனும் லக்ஷ்மி தேவியின் சகிதமாகவே வாசம் செய்கிறான் ஸ்ரீனிவாசன். மாயாவி பரமானந்தம் த்யக்த்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா ಸಹಮೋದತೆ. ಈಗ ಏನು ಮಾಡೋ ರಕ್ಷಣೆಗೋಸ್ಕರವಾಗಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಇಬ್ಬರನ್ನ ಗಂದು ಮೇನ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಈಗ ಅವರಿಗೆ ಆ 3 ಜನಕ್ಕೆ ಅವರು ತೊಗೊಂಬರ್ತಾರೆ, ನೀರು ತೊಗೊಂಬಂದು 3 ಕೊಡದಲ್ಲಿ ಬೆಳಿಗ್ಗೆ ಒಂದು, ಮಧ್ಯಾಹ್ನಕ್ಕೆ ಒಂದು ಆಯ್ತಲ್ಲ, ಇನ್ನೊಂದು ಕೊಡ ಇರ್ತಲ್ಲ, ಅದನ್ನು ಆ ನೀರಿನಲ್ಲಿ ಶ್ರೀನಿವಾಸ ದೇವರ ಮುಂದೆ ಒಂದು ಪಾತ್ರೆ ಇಂಥದ್ದಿರುತ್ತೆ ಪಾತ್ರೆ, ಅದರಲ್ಲಿ ತುಂಬ ನೀರಿಡ್ತಾರೆ, ಗಂಧವನ್ನು ತೆಗೆದಿರ್ತಾರೆ, ಅದನ್ನು ಪಾದದ ಹತ್ರ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. ಇಟ್ಬಿಟ್ಟು ಬಾಗಿಲು ಹಾಕ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ಈ 7 ಜನ ಬ್ರಹ್ಮದೇವತೆಗಳು ಬರ್ತಾರೆ ಅಂತ ಇವರು ಬಾಗಿಲು ಹಾಕ್ಕೊಂಡು ಹೋದ್ಕೊಳ್ಳಿ ಅವರು ಬರ್ತಾರೆ. ಅವರು ಬಂದು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಆ ನೀರೇನು ಇಟ್ಟಿರ್ತಾರೆ ಅದನ್ನು ಪಾದವನ್ನು ತೊಳಿತಾರೆ. ಬ್ರಹ್ಮದೇವರು ಪರಮಾತ್ಮನ ಪಾದ ತೊಳಿತಾರೆ. ತೊಳೆದ ಮೇಲೆ ಈ ಗಂಧ ಇರುತ್ತಲ್ಲ ಅದನ್ನು ಹಣೆಗಿಟ್ಟು ವಕ್ಷಸ್ಥಲಕ್ಕೆ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. ಅದನ್ನು ಆ ಗಂಧ ಇಡ್ತಪ್ಪ ಮುದ್ದೆಯನ್ನು ಕಾಲತ್ರ ಇದ್ದಿದ್ದು ಅಲ್ಲೇ ಆಗೋಯಿತು. ಯಾರು ಬಂದು ಹಾಕಿದ್ರು, ಯಾರು ಬರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. 5 ಜನ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ಬೀಗ ತೆಗೆಯೋರು. ಅದಕ್ಕೆ ಆ ಮೂರ್ತಿಯನ್ನು ಏನೋ ಸಾಮಾನ್ಯವಾದ ಮೂರ್ತಿ ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡ್ರಿ ಅಂದರೆ ನೀವು ಮಹಾ ಸಾಮಾನ್ಯ ಆಗಿಬಿಡ್ತೀರಿ. ನೀವು ಅಷ್ಟೇ ಮಹಾ ವ್ಯಕ್ತಿ ಅವನು. ಭಕ್ತರಿಗೆ ಮಾತ್ರ ತನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ತೋರಿಸ್ತಾನಷ್ಟೇ ಹೊರತಾಗಿ ವಿಶ್ವಾಸ ಇದ್ದವರಿಗೆ, ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲ ಅಂದರೆ ಏನು ಮಾಡಿದ್ರು ಅವನಿಗೆ ಏನು ತೋರಿಸಲ್ಲ. ಇಲ್ಲ ಶ್ರೀನಿವಾಸ ದೇವರು ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಬಿಡ್ರಿ, ಎಲ್ಲ ಗೊತ್ತಿಲ್ಲ, ವಾರ ನಾನು ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀನಿ ಅಂತ ನಾವು ಪರಮಾತ್ಮ ಭಕ್ತಿ ಇಲ್ಲೇ ಇದ್ದವನು ಹಾಗೆ ಮಾಡ್ತಾನವನು. ಅಂಥವ್ರಿಗೆ ಜಾಸ್ತಿ ದರ್ಶನ ಕೊಡಿಸ್ಬಿಡ್ತಾರೆ. ಯಾಕೆ ನೋಡಿ ಸುಮ್ಮನೆ ಕಾಮನ್ ಆಗೋಬೇಕು ನಾನು, ಹಾಗೆ ಮಾಡಿಸ್ಬಿಡ್ತಾನೆ ಅವನು. இங்கு நித்தியமும் பிரம்மா, சிவன், சேஷன், கருடன், இந்திரன் முதலிய அமரர்கள் ஸ்ரீதேவி சகிதமாக உள்ள வெங்கடேசனை பூஜிக்கின்றனர். நித்யம் பிரம்மா சிவசேஷ கருடேந்திராதயோ மராஹ பூஜயந்தி மகாபக்தியா வெங்கடேஷம் ஸ்ரீயாசஹ. வேம் எனில் பாவம், கடம் எனில் நாசம் செய்வது. நமது பாவங்களை நாசம் செய்யக்கூடிய வெங்கடாத்ரிக்கு ஈஸ்வரானவன் வெங்கடேசன். இவனை கோவிந்த ஷெட்டி என்கிறார் தாசர், அதாவது கணக்கில் கராராக இருப்பவன். இவனுக்கு நேர்ந்து கொண்ட காணிக்கையை தப்பிக்க நினைத்தால் வட்டி சகிதமாக வசூல் செய்பவன். அந்த லக்ஷ்மி தேவிக்கே சுவாமியானவனுக்கு நமது காணிக்கையால் ஆக வேண்டியது என்ன? உண்டியலில் படம் போடுவதால் நாம் அவனை உத்தாரம் செய்வதல்ல, நாம் உத்தாரமாகிறோம், அவ்வளவே. இந்த மலையானது வைகுண்டத்தின் ஒரு பகுதியே ஆகும். ஹிரண்யாக்ஷனை கொன்று பூமியை உத்தாரம் செய்த வராகதேவர் தனது பக்தர்களை காப்பதற்காக பூலோகத்தில் விசேஷமாக சன்னிதானம் கொள்ள வேண்டுமென விரும்பினார். உடனே கருடதேவனை அழைத்து வைகுண்டத்தில் தனது விஹாரத்திற்காகவே இருக்கும் கிரீடாச்சலத்தை அங்குள்ள தேவதைகள் சகிதமாகவே பூமிக்கு கொண்டு வருமாறு சொன்னார். எனவே தேவதைகளே இங்குள்ள நானாவித மரங்கள், சரோவரங்கள், பசு பக்ஷி ரூபங்களில் உள்ளனர். பூலோகத்தின் வடக்கு பாகத்தில் கருடதேவர் இந்த மலையை இறக்கி வைத்தார். பின்பு ஒரு சமயம் சேஷதேவர் மற்றும் வாயுதேவர் இடையேயான பலப்பரீட்சையின் போது நமது சௌபாகியத்தால் இந்த பர்வதம் தெற்கு பாகத்திற்கு வந்தது. சேஷதேவரே விஷ்ணுவின் சேவைக்காக மலை ரூபத்தில் இங்கு உள்ளார். இந்த மலையை பூலோகத்திற்கு கொண்டு வந்தவர் கருடதேவர், தட்சிண பாரதத்திற்கு கொண்டு வந்தவர் வாயுதேவர். கங்காதி சகல தீர்த்தங்களின் சன்னிதான விசேஷத்தை கொண்ட சுவாமி புஷ்கரணியின் கரையில்
ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக வராகசுவாமி வீற்றிருக்கிறார். அகஸ்திய மகர்ஷி தினமும் சீடர்களுக்கு பாட்ட பிரவச்சனங்கள் செய்து கொண்டே திருமலையை வலம் வருவதாக புராணம் கூறுகிறது. நமது வீட்டிற்கு அருகாமையிலேயே நிறைய கோவில்கள் உள்ள போதும் நாம் விசேஷ யாத்திரை செய்வது எதற்காக? சில கோவில்கள் புராதனமானவை, சில கோவில்கள் மிகப்பெரிய மகான்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவை, சில கோவில்கள் யாரும் பிரதிஷ்டை செய்யாமல் தானே தானாக பகவான் ஸ்வயம் வியக்த எனப்படும் சுயம்புவாக உள்ளவை. இதில் ஒன்றை விட ஒன்று சிறப்பானவை. நமது சுயநலமான பாஷையில் சொல்வதானால் வைப்ரேஷன்ஸ் அதிகம் உள்ள இடங்கள் என்று சொல்லலாம். இத்தகைய ஸ்வயம் வியக்த கஷேத்திரமாகிய திருமலையின் யாத்ரா கிரமத்தை கருட புராணம் கூறுகிறது. அதை சுருக்கமாக காண்போம். தீர்த்த யாத்திரை விதிகளில் சில வித்தியாசங்கள் உண்டு. கால்நடையாக செய்த பாத யாத்திரைக்கு பூர்ண பலன். காலணிகள் அணிந்து செய்யும் யாத்திரையில் கால் பாகம் புண்ணியம் குறைவு. வாகனங்களில் செய்யும் யாத்திரைக்கு அதைவிட குறைந்த புண்ணியம். யாத்திரையின் போது பரான்ன போஜனம் எனப்படும் பிறர் செலவில் உண்பதை தவிர்த்தல் வேண்டும். விஷ்ணு பக்தர் அல்லாதவர்களுடன் யாத்திரை செய்வதை அறவே தவிர்க்க வேண்டும். புராணங்களை கேட்ட பின்பே யாத்திரை செய்ய வேண்டும். திருப்பதி யாத்திரையின் போது முதலில் திருச்சானூர் சென்று பத்மாவதி தாயாரை தரிசனம் செய்ய வேண்டும். கபில தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து கபிலேஸ்வரன் தரிசனம் செய்து ஸ்வர்ணதானம், பூதானம், கோதானம் முதலியவற்றை செய்ய வேண்டும். பின்னர் திருப்பதி பர்வதத்தின் முன்பு நமஸ்கரித்து மலை மீது ஏற வேண்டும். பாகவத புராணம் கேட்பது யாத்திரையின் போது மிகவும் அவசியம். பகவத்கீதை, விஷ்ணு சகஸ்திரநாமம், வெங்கடேஷ மகாத்மியம் முதலியவற்றை படித்துக்கொண்டோ அல்லது கேட்டுக்கொண்டோ படியேறுதல் வேண்டும். பின்பு நாராயணா, கோவிந்தா, கேசவா, வாசுதேவா, மாதவா, நரசிம்மா, விஷ்ணு, ஹரி முதலிய நாமங்களை சொல்லிக்கொண்டே படியேறுதல் அவசியம். மலை மீது ஏறியவுடன் ஸ்ரீனிவாசனின் சன்னதிக்கு எதிரில் உள்ள பேடி ஆஞ்சநேய சுவாமி என பிரசித்தமான ஹனுமனிடத்தில் ஸ்ரீனிவாசனின் தரிசனம் செய்விக்குமாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும். துவார பாலகர்களை நமஸ்கரித்து 12 முறை பிரதிஷ்டனம் செய்ய வேண்டும். பின்பு சுவாமி புஷ்கரனில் ஸ்நானம் செய்து அங்கிருக்கும் அரச மரத்தை நமஸ்கரித்து அங்குள்ள வியாசராஜனின் ஆன்மீக மண்டபத்தில் உள்ள அனுமனின் தரிசனம் பெற்று பின் ஸ்ரீபூ சகித வராக சுவாமியை தரிசித்து துதித்து பாலபிஷேகம், நைவேத்தியம் முதலியவற்றை செய்ய வேண்டும். இப்பொழுது ஸ்ரீனிவாசனை தரிசனம் செய்ய செல்ல வேண்டும். எந்த கோவிலானாலும் முதலில் நமது வலது காலை உள்ளே வைத்து பிரவேசம் செய்ய வேண்டும். தரிசனம் முடிந்து வரும்போது இடது காலை முதலில் வெளியே வைத்து வர வேண்டும். பாரம்பரிய உடை அணிந்தே செல்லுதல் அவசியம். கோவிந்த நாமத்தை உச்சரித்து கொண்டே பஜனை முதலியவற்றை செய்து கொண்டு சந்தோஷத்துடன் அவனுடைய தரிசனத்திற்கு செல்ல வேண்டும். அங்குள்ள கொடிக்கம்பத்தின் முன்பு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். தற்போதைய நடைமுறையில் மானசீகமாக நமஸ்கரிக்க வேண்டும். பின்னர் பகவானை தரிசித்து, ஹே ஸ்ரீனிவாசா, உன்னுடைய அனுக்கிரகம், ஏதோ ஒரு ஜென்மத்தில் செய்த புண்ணியம் மற்றும் என்னுடைய மூதாதையர்களின் புண்ணியத்தாலும் உன்னுடைய தரிசனத்தை அருளியிருக்கிறாய் என்று நன்றி கூறி வெளியில் வந்து ஆனந்த விமானம் எனப்படும் தங்க கோபுரத்தில் உள்ள விமான ஸ்ரீனிவாசனை தரிசிக்க வேண்டும். மறுபடியும் பிரதிஷ்டனம் செய்து மீண்டும் பேடி ஆஞ்சநேயர் சந்நிதிக்கு சென்று யாத்திரையின் புண்ணியத்தை அர்ப்பிக்க வேண்டும். கருட புராணத்தில் கூறியபடி செய்ய இது அவ்வளவும் சாத்தியமா எனில் எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி பரிசில் குறைத்துக் கொள்ளுங்களேன். ஸ்ரீனிவாசனை மூடலகிரி வாசா என தாசர்கள் பாடுகின்றனர். மூடல எனில் பூர்வ திக்கு எனப்படும் கிழக்கு. திருப்பதிக்கு செல்வதற்கு கிழக்கே உள்ள வாசல் மூடலு பாகிலோ எனப்படும் முழுபாகிலோ. இங்கு ஜெகத்குரு ஸ்ரீ மத்வாச்சாரியாரின் நேரடி சிஷ்யரான ஸ்ரீ அக்ஷோபிய தீர்த்தர் தனது கைகளால் வரைந்த ஸ்ரீ நரசிம்ம சுவாமி உள்ளார். இங்குள்ள நரசிம்ம தீர்த்தத்தில் துருவராஜரின் அம்ச சம்போதரான ஸ்ரீபாதராஜரின் மூல பிருந்தாவனம் உள்ளது. திருப்பதி யாத்திரையில் மாதவர்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னவெனில், தனது குரு ஸ்ரீபாதராஜரின் கட்டளைப்படி ஸ்ரீ வியாசராஜர் 12 வருட காலங்கள் கிபி 1482 முதல் 1494 வரை திருமலை ஸ்ரீனிவாசனுக்கு பூஜை செய்யும் சௌபாகியத்தை பெற்றார். ஆசைப்பட்டு அதனை தொடராமல் உரிய காலத்தில் அந்த உரிமையை மீண்டும் அந்த வம்சத்தாருக்கே தந்தவர் ஸ்ரீ வியாசராஜர். அதோடு கூட இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முந்தைய காலகட்டத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் உள்ள விஷயம் யாதெனில், வியாசராஜ மட்ட சுவாமிகள் திருப்பதியில் இருந்தபோது தினமும் ஸ்ரீனிவாசனின் ஏகாந்த சேவை முடிந்த பிறகு கோவிலின் சாவியை வியாசராஜ மடத்தில் ஒப்படைக்க வேண்டும். தினமும் சுப்பிரபாத சேவையின் போது சாவியை எடுத்து செல்ல வேண்டும் என்பதே அந்த தீர்ப்பு. காலக்கிரமத்தில் ஆட்சி மாற்றத்தால் இந்த நடைமுறை மாறியது. விஜயநகர சாம்ராஜ்யத்தின் அரசர் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் ஸ்ரீ வியாசராஜரை தனது குருவாக வரித்திருந்தார். ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரை எழுதிய ஸ்லோகமும் அதன் சாராம்சமும் இப்படி உள்ளது. மத்குரு ஸ்ரீ வியாசதீர்த்தோ முனி பர்யாலோச்ய விவிதாம்நாய புராணேதிஹாசாதிகான் லப்தாஸ்தத்ர கதாஹ
हरेः पशुपतेः साम्यं निरस्याधिकं विष्णुं कीर्तय इत्युपदिशन् मुह्यं मदा दत्तवान्. ஸ்ரீ வியாசராஜரே எனது குரு. அவர் நானாவித ஸ்ருதி ஸ்மிருதி புராண இதிகாசங்களை நன்கு ஆராய்ந்து எனக்கு உபதேசம் செய்திருக்கிறார். சர்வோத்மனான ஸ்ரீ ஹரியை நீ பிரதிதினமும் கொண்டாடு என்பதே அதன் கருத்தாகும். ஸ்ரீ கிருஷ்ணதேவராயன் தனது இரு மனைவிகளுடன் உள்ள சிலையை திருமலை கோவிலின் வலது பக்கத்தில் இன்றும் காணலாம். விஜயநகர பேரரசின் 6 சக்கரவர்த்திகளுக்கும் குருவான ஸ்ரீ வியாசராஜர் சுமார் 1,00,000 கோல்டு காயின்ஸ், அதாவது 4.5 கிலோவுக்கும் அதிகமான தங்கத்தை ஸ்ரீனிவாசனுக்கு சமர்ப்பணை செய்திருக்கிறார். ಚಂದ್ರಿಕ ನ್ಯಾಯಾಮೃತ ತರ್ಕತಾಂಡವ ಎಂದಿಗೂ ಶ್ರೇಷ್ಠದ ಗ್ರಂಥಗಳು. இந்த பூலோக வைகுண்டத்தில் ஜெகத்குரு ஸ்ரீ மத்வாச்சாரியார் 4 மாதங்கள் தங்கியிருந்ததை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் குருவான ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் பிரம்மாண்ட புராண வசனத்தை கோட் செய்து நிரூபித்து இருக்கிறார். ಬರೀತಾರೆ ಎಲ್ಲ ಮಧ್ವ ವಿಜಯ ಹುಡುಕಾಡಿದ್ರು, ನಾವು ಸಿಗಲಿಲ್ಲ. ತಿರುಪತಿಗೆ ಶ್ರೀರಾಚಾರ್ಯ ಹೋಗಿದ್ದೆ, ಸಿಕ್ಕಿಲ್ಲಲ್ಲ ನಮಗೆ ಅಂತಂದ್ರು. ಯಾರೋ ಆಮೇಲೆ ಶುರು ಮಾಡಿದ್ರು, ಅದು ಶ್ರೀನಿವಾಸನ ಪ್ರತಿಮಾ ಆಗಿದ್ರೆ ನೀವು ಮಧ್ವಾಚಾರ ಹೋಗ್ತಿದ್ರು, ಮಧ್ವಾಚಾರ ಹೋಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಶ್ರೀನಿವಾಸನ ಪ್ರತಿಮಾ ಅಲ್ಲ, ಅದು ಸ್ಕಂದನ ಪ್ರತಿಮಾ ಶುರು ಮಾಡಿದ್ರು ಹೊಸದಾಗಿ. ಹರಿಕ ವಿಜೇಂದ್ರ ಸ್ವಾಮಿಗಳು ಬರೀತಾರೆ ಹುಚ್ಚಗಳ ಬ್ರಹ್ಮಾಂಡ ಪುರಾಣದ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಡ್ತೀನಿ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ರಿ. ಬ್ರಹ್ಮಾಂಡ ಪುರಾಣದಲ್ಲಿ ಶ್ರೀಮದಾಚಾರ್ಯರು ತಿರುಪತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಚಾತುರ್ಮಾಸ್ಯ ಮಾಡಿದ ದಾಖಲೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இனி ஆதித்ய புராணத்திற்கு வருவோம். சூத்த புராணிகர் சௌனகருக்கு சொல்வதாக இந்த உரையாடல் அமைகிறது. ஆதித்ய புராணம் 5 அத்தியாயங்கள் கொண்டது. சௌனகரே, பக்தியினால் துதிப்பவருக்கு ஸ்ரீனிவாசன் சகல இஷ்டார்த்தங்களையும் தருகிறான். இந்த விஷயத்தில் முன்பு நடந்த ஒரு மனோகரமான புராதனமான விஷயத்தை சொல்கிறேன், கேளுங்கள். மிகவும் வறுமையில் இருந்த ஒரு விஷ்ணு பக்தன் ஸ்ரீனிவாசனின் அனுகிரகத்தை பெற்று எப்படி வாழ்க்கையில் மேன்மையடைந்தான் என்பதை பார்ப்போம். வாயுதேவருக்கு சிஷ்யனான தேவசர்மா எனும் விஷ்ணு பக்தன் இருந்தான். இந்திரியங்களை ஜெயித்தவன் அவன். இந்திரியங்களை ஜெயித்தவன் எனில் நாக்கை நாம் கட்டுப்படுத்தாமல் விரும்பியதை எல்லாம் உண்டால், மனதை கட்டுப்படுத்தாமல் கண்டபடி அலையவிட்டால் ஆரோக்கியம், நியமம், நிஷ்டை, ஒழுக்கம் எல்லாம் கெடும். தேவசர்மா ஜிஜேந்திரியன். அதோடு ஆசை, பொறாமை, கோபம், கர்வம் போன்ற 6 எதிரிகளை ஜெயித்தவன். வாயு சிஷ்யோ தேவசர்மா விஷ்ணு பக்தோ ஜிதேந்திரியः. அவன் குடும்பம் மிகுந்த வறுமையால் வாடிய போதும் அவன் அதை பற்றி கவலை கொள்ளவில்லை. அவன் மனைவி, நமது குழந்தைகள் பசியினால் மிகவும் வாடுகின்றனர், எங்களை காக்க உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை. ஜெகத் ரக்ஷனை ஒன்றே தனது தீட்சையாக உடையவன் நமது குலசுவாமியாகிய ஸ்ரீனிவாசன். நீங்கள் ஸ்ரீனிவாசனிடம் சென்று பிரார்த்தனை செய்தால் பகவான் மிகுந்த சந்தோஷமடைந்து நமக்கு அனுகிரகிப்பான். அதனால் நமது வறுமை நீங்கும் என்று பிரார்த்தனை செய்தாள். இரவு பகலாக தினமும் அவள் வேண்டினாலும் நிஷ்காம பக்தனாகிய அவன் பகவானிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று வேண்டுவது தனது தவத்திற்கு இடையூறு என்று எண்ணி அமைதியாக இருந்தான். பதிவிரத்தியான தேவசர்மனின் மனைவியின் சேவையால் மகிழ்ந்த வாயுதேவர் தேவசர்மனின் முன்பு பிரகடமானார். தேவசர்மா சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து கைகூப்பி நின்றார். வாயுதேவர் தனது சிஷ்யனை நோக்கி, நீ உடனே சீனிவாசனின் யாத்திரைக்கு புறப்படு. பிரம்மாதிகளுக்கும் வரம் கொடுப்பவனான அந்த லட்சுமிபதி தன்னை நாடி யாத்திரை செய்யும் பக்தர்களுக்கு வரம் தருவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதனால் உனக்கு சகல விதமான நன்மைகளும் உண்டாகும் என்றார். தேவசர்மா தனது குருவின் கட்டளையை ஏற்று உடனே திருப்பதி திருமலைக்கு புறப்பட்டான். அங்கு வெங்கடேசனை தரிசனம் செய்து மிகுந்த பக்தியினால் துதித்தான். ஓ தயாநிதி, கருணாநிதியே, மீண்டும் மீண்டும் மறுபடியும் மறுபடியும் உன்னை நமஸ்கரிக்கின்றேன். தேவசர்மோவாச்ச தயாநிதே 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 நமோ 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 நமஹ. உன்னுடைய சுந்தரமான பாத கமலங்களில் நமஸ்கரிக்கின்றேன். உன்னுடைய பாத மகிமை எல்லையற்றது. உனது பாதத்தின் சிறு விரலின் நகத்தின் நுனியின் மகிமையை கூட உனது பத்னியான மகாலட்சுமியும் இன்னமும் முழுதாக அறியவில்லை. ಬಗೆ ಬಗೆಯ ನೂತನವ ಕಾಣುತ್ತ ನಿಗೆ ಹರುಷದಿಂ ಪೊಗಳಿಹಿಕ್ಕೋವ ತ್ರಿಗುಣಮಾನಿ ಮಹಾಲಕುಮಿ ಸಂತೈಸಲನು ದಿನವೋ. பத்மம் என்றால் தாமரை. ஓ நாபியில் தாமரையை தரித்த பத்மநாபா, பத்மா எனும் லட்சுமி தேவிக்கு ஈசனான பத்மேஷா, தாமரை போன்ற மென்மையான கைகளை உடைய பத்ம பாணி, பத்ம பாதா, தாமரை இதழ் போன்ற அகன்ற கண்களை உடைய புண்டரிகாட்சனே, தாமரை மாலை அணிந்தவனே, அனைவரின் இதய தாமரையிலும் அந்தர்யாமியாக வாசம் செய்பவனே, லட்சுமி தேவி, பிரம்மா, சிவன், இந்திரன் போன்றவர்களுக்கு நீயே சுவாமி.
श्रीपद्मनाभपद्मेश पद्मजेशेन्द्रवन्दिता पद्ममालिन् पद्मनेत्र पद्माभयदरारिभृत् पद्मपाणे पद्मपाद सर्वहृत्पद्मसंस्थिता त्वत्पादपद्मयुगलं प्रणमाम्यति सुन्दरम्. 4 முகங்களையுடைய பிரம்மனும் உனது குண மகிமைகளை எண்ணி ஆனந்தப்பட்டு இன்னும் முடிக்கவில்லை. 1000 தலைகளையுடைய சேஷதேவனும் தனது 2000 கண்களால் உன்னுடைய மகிமையை முழுதாக அறிய முடியவில்லை. இவ்விதமாக எல்லையற்ற வேதத்தின் அபிமானி தேவதைகளும் லக்ஷ்மி பிரம்மா முதலிய தேவதைகளும் உன்னுடைய குணங்களை எண்ணி முடிக்கவில்லை. அவர்களே உனது குணங்களை வர்ணிக்க சக்தியற்றவர்களாய் உள்ள போது என்னை போன்ற மானிடன் எப்படி உனது குணங்களை வர்ணிக்க இயலும் என்று துதித்தான் தேவசர்மா. இத்துடன் ஆதித்ய புராணம் 1ஆம் அத்தியாயம் நிறைவுற்றது. ஸ்ரீகிருஷ்ண அர்ப்பணமஸ்து. ದೇವ ಶರ್ಮಾಕ್ವಯ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಜೀವನೋಪಾಯವನ್ನು ಕಾಣದೆ ದೇವದೇವ ಶರಣ್ಯ ರಕ್ಷಿಸೆನೆ ಕೇಳಿ ತಾವೊಲಿದು ಪಾಲಿಸಿದ ಸೌಖ್ಯ ಕೃಪಾವಲೋಕನದಿಂದ ಈತನ ಸೇವಿಸದೆ ಸೌಖ್ಯಗಳ ಬಯಸುವರಲ್ಪ ಮಾನವರು.